गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். சர்வ ஜெகத்காரனாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் மகாவிஷ்ணு இந்த பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் இவையெல்லாம் உண்டாக்கி மேலே பிரம்மதேவர்கிட்ட இந்த ஜெகத் சிருஷ்டி ஆகிற பொறுப்பை ஒப்படைக்கிறார். அப்பேற்பட்ட பிரம்மதேவன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மேலே ஜெகத் சிருஷ்டி அப்படின்ற பொறுப்பை தன்கிட்ட கொடுத்ததுனால மேலே அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் பட்சத்தில் இப்போ பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த பகவானுடைய அனுகிரகம் பெற்று இப்போ இருக்கிறதுனால இப்போ அவர் மனசானது சுத்த சத்வகுணத்தோடு இருக்கான். அந்த சத்வகுணத்தோட முதல்ல சிருஷ்டி பண்ணுறாராம் 4 பேரை. அவர்கள் யாருன்னா பஞ்சஷட்டாயனார்பாபாக பூர்வேஷாமப்பி பூர்வஜாக. எல்லோரும் உண்டாகிறதுக்கு முன்னாடி உண்டானவர்கள் யாருன்னா சனகாதிகள். அந்த 4 பேர் சனகர், சனந்தரர், சனாதனர், சரத்குமாரர் அப்படின்னு 4 பேர்களை உண்டாக்குறார்கள். அவர்கள் என்னென்ன இப்படி உண்டாக்கினா அவர்கள் 5-6 வயசு பிரமாணத்தில் தான் இருப்பாளாம். எப்பயுமே 5-6 வயசு குழந்தைலாம் சின்னது, இப்போ தான் 5-6 வருஷம் முன்னாடி உண்டானான்றது கிடையாதான். பூர்வேஷாமப்பி பூர்வஜாகா, எல்லோரும் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உண்டானவர்கள். ஆனால் எப்போதுமே 5-6 வயசு பிரமாணத்திலே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த சனகாதிகள் 5-6 வயசில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்போ சுத்த சத்வகுணத்தினால உண்டாக்கினதுனால இவர்களை பார்த்து பிரம்மதேவன் நீங்கள் எல்லோரும் ஜெகத் சிருஷ்டியை உண்டாக்கணும்னு உடனே அவர்கள் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு அந்த ஜெகத் சிருஷ்டி அப்படின்ற இந்த லௌகீக விவகாரம், இந்த சம்சார வாழ்க்கை இதில் எங்களுக்கு பிரவர்த்தனை போக மாட்டேங்கிறது. நாங்கள் பகவத் சரணம் ஹரிஷரணம் அப்படின்னு நாங்கள் நைஷ்கர்மிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துட்டோம். அதனால் எங்களால் பண்ண முடியாது, எங்களுக்கு மனப்பிரவர்த்தனை அதில் வரமாட்டேங்கிறது அப்படின்றார்களாம். இந்த உலகத்தில் பெரியவர்கள்லாம் குருநாதர் கூட வேடிக்கையாக சொல்லுவார், இங்கே நம்ம பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார் கேட்பாலோ அவள்கிட்ட போய் சொல்லின்னு இருப்பா. நீங்கள் சொன்னால் தான் கேட்பான் அவன், நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக பார்த்து சொல்லின்னு இருப்பா. இது என்ன தான் பெற்றெடுத்த பிள்ளை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே என்ன ஆச்சரியம்னா, முதல்ல பிறந்த குழந்தைகளே பகவான் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறார். பிரம்மதேவருக்கு அப்புறம் இந்த 4 சனகாதிகளை தான் உண்டாகிறார்கள். அப்படி முதல்ல ஆன ஜெகத் சிருஷ்டி ஆனவர்களே அப்பா பேச்சு கேட்கலையாம். ஸோ அங்கேருந்து இது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள்லாம் வேடிக்கையாக சொல்லுவார்கள். இப்படி ஜெகத் சிருஷ்டி பண்ணணுன்னே அவர் முடியாதுன்னு சொன்னோடனே பிரம்மதேவருக்கு கோபம் உண்டாயிற்று. கோபம் உண்டானோடனே இப்போ ரஜோகுணம் சேர்ந்ததுனால அவர் ரஜோகுணத்தினால ஒரு கோபம் உண்டாகி தன் புருவத்தை சுருக்கும்போது அந்த ப்ரூ மத்தியிலேருந்து நீலலோகிதன் அப்படின்னு ஒரு குழந்தை உண்டாகிறது. ஒரு நீல வர்ணத்தில் ஒரு குழந்தை அழுதுண்டே கோபத்துடன் உண்டாகிறது. அழுதுண்டே கோபத்துடன் உண்டானதுனால இதுக்கு ருத்ரன் அப்படின்னு பேர் வச்சார். இப்போது ருத்ரன்னா நம்ம பரமேஸ்வரனை சொல்கிறோமே, அந்த ருத்ரன் கிடையாது. அந்த பரமேஸ்வரனுடைய ஏதோ ஒரு அம்சம்தான் இது, அவர் முன்பே இருந்தார் அப்படின்னு பாகவதத்திலே சொல்லப்படுறது. தன்னுடைய புரு மத்தியத்திலேருந்து உண்டான இந்த நீலலோகிதன் அப்படின்ற இந்த ருத்ரனை பார்த்து இப்போ சொல்கிறாராம், நீ மேலே பகவானால் இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் இவைகளெல்லாம் உண்டாகிடுத்து பகவானுடைய ஆக்ஞையினால் ஜெகத்தை விருத்தி பண்ணணும். இப்போ ஒன்றுமே இல்லை, சீக்கிரமாக விருத்தி பண்ணி ஜெகத்தானது நடக்கணும், அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலலோகிதன்ற அந்த பையனுக்கு ஒப்படைக்கிறார். தன் புத்திரஸ்தானத்தில் இருக்கிற அந்த நீலலோகிதனுக்கு எப்படி ஜெகத் சிருஷ்டியை உண்டாக்குன்னு சொல்லிட்டு கூடவே உஷனா, உமா, இலா, இராவதி, தீக்ஷா அப்படின்னு நிறையா பெண்களை கொடுத்து 2 பேருமா சேர்ந்து உற்பத்தி பண்ணுங்கோ அப்படின்னார். இதெல்லாம் இப்போ இருக்கிற இந்த சரீரத்தினால உற்பத்தி ஆகக்கூடிய தன்மைகள் கிடையாது. அது ஒரு தப்போவனத்தினால அந்த ஜெகத் சிருஷ்டியானது உண்டாகின்ற சமயம் இந்த நீலலோகிதன் என்ற இந்த குழந்தை என்ன ஆகிறது, இது கொஞ்சம் பெருசாக ஆகி உடனே ஜெகத் சிருஷ்டியை உண்டாக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, தமோகுண பிரதானாலாக இருக்கக்கூடிய பூத பிரேத பிசாசங்கள் இவைகள் ரொம்ப உண்டாக ஆரம்பிச்சிருந்தான்.
இதெல்லாம் என்னது தமோ குணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிற குணத்தை வச்சுன்னு உலகத்தில் வந்து யாராலையும் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு அந்த நீலலோகித்தனை கூப்பிட்டு, அப்பா உன்னுடைய ஜெகத் சிருஷ்டியானது போதும், யாருமே ஜெகத் சிருஷ்டின்றது பண்ணுறதுக்கு முன்னாடி தபஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்கா, என்னையே பிரபு வந்து தபஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கார், மேலே இவரால் ஆக்ஞாபிக்கப்பட போகிற அந்த பிரஜாபதிகளும் தபஸ் பண்ணிட்டு தான் சிருஷ்டி ஆரம்பிக்க போகிறா. அதனால் வந்து இந்த நீலலோகித்தனை பார்த்து சொல்கிறார் பிரம்மதேவன், நீ வந்து தபஸ் இல்லாமல் பண்ணுறது இப்படி தான் இருக்கும், விருத்தா தான், அதனால் நீ இந்த சிருஷ்டியை போதும், நீ மேலே தபஸுக்கு கிளம்பு அப்படின்னு அந்த நீலலோகித்தனுக்கு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அமைச்சிட்டு மேலே தான் வேற விதமாக சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆலோசிச்சுன்னு உட்காண்டிருக்கார். இந்த உலகத்தில் ப்ராக்டிக்கல் தியரின்னு ரெண்டு. இப்போ தியரியாக வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நம்ம இங்கேருந்து போகிறோம். இப்போ வந்து கும்பகோணத்துலேருந்து சென்னை வரோன்னா இங்கேருந்து கிளம்பினா சரியாக 3.5 மணி நேரத்தில் இங்கே விக்கிரவாண்டி வந்துடலாம், அங்கேருந்து 2 மணி நேரத்தில் சென்னை வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது வருவோம், எங்கேயாவது டிராஃபிக் ஜாம் ஆகும், ஏதாவது காரில் பிரச்சனை வரும், இல்லை அங்கே நிறுத்துவா, யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தியரி வேறு ப்ராக்டிக்கல் வேறேன்றது உலகத்தில் நம்மளுக்கு தெரியறது ஒன்றும். இது ஆரம்பம் வந்து பிரம்மதேவன்லேருந்தே நடக்கிறது தான். இவர் ஜெகத் சிருஷ்டின்ன உடனே அப்படியே ஆரம்பித்து நீ பாட்டுக்கு பண்ணுன்னு இந்த நீலலோகத்தின்ட்ட சொன்ன உடனே இப்போ தான் அவருக்கு தெரியறதான், இந்த தபஸ் இல்லாமல் ஜெகத் சிருஷ்டி பண்ணால் இந்த மாதிரி தப்பாக நடக்கும் அப்படின்றதுனால இனிமே யார் வந்து ஜெகத் சிருஷ்டி பண்ணணுன்னாலும் தபஸ் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல போகிறார். அந்த மாதிரி இப்போ இந்த நீலலோகித்தனை அமைச்சிட்டு மேலே வந்து அவர் தன் மனசுனால தப்போ மகிமையினால தச பிரஜாபதிகளை உண்டு பண்ணுறார், 10 குழந்தைகளை உண்டு பண்ணுறார். அதில் வந்து பிரஜாபதிகளில் உண்டு பண்ணி ஜெகத்தை உண்டாக்கணும்னு வந்தவர் தான் நாரதரும் கூட 10 பேரில். ஆனால் அந்த நாரதர் என்ன பண்ணிட்டார்னா, சனகாதிகள் போல ஹரிஷரணம், நான் பாகவத தர்மத்தில் தான் இருப்பேன், எனக்கு இந்த சம்சாரபரமான இருக்கிற வாழ்க்கையில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். அதனால் 10 பேர்களில் இப்போ 9 பேர்கள் நவ பிரஜாபதிகளாக இருந்து இவர்கள் பிரஜாபதிகள், இவர்கள்கிட்டே தான் இந்த உலகமானது விருத்தியானது அப்படின்னு சொல்கிறார். இந்த நவ பிரஜாபதிகள் அந்த நாரதர் பிரம்மதேவனுடைய ஒவ்வொரு அங்கத்திலேருந்து சிருஷ்டியானார்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். பிரம்மதேவன் சாட்சாத் பிரம்மதேவனுடைய மடியிலேருந்து நாரதர் உண்டாரார். அந்த பிரம்மதேவனுடைய அங்குஷ்டத்திலேருந்து தக்ஷன் உண்டானான். அப்புறம் வந்து அந்த பிரம்மதேவனுடைய சுவாச பிரசாசம் பிராணன்லேருந்து வசிஷ்டர் உண்டாரார். அப்பேற்பட்ட பிரம்மதேவனுடைய சர்மம் தோளிலிருந்து பிருகு வந்தார். பிரம்மதேவனுடைய கையிலிருந்து கிருத்து அப்படின்ற பிரஜாபதி வந்தார். அப்பேற்பட்ட பிரம்மதேவனுடைய நாபியிலிருந்து புலகர் வந்தார். காதுகளிலிருந்து புலஸ்தியர் வந்தார். பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து அங்கீரசர் வரார். பிரம்மதேவனுடைய கண்களிலிருந்து அத்ரி வரார். அப்பேற்பட்ட பிரம்மதேவனுடைய மனசிலிருந்து மரீச்சி வந்தார் அப்படின்னு இந்த 10 பேர்களுடைய உற்பத்தியை சொல்லி, பிரம்மதேவனுடைய வலது பக்கம் ஸ்தனத்திலிருந்து தர்ம தேவதையானது உண்டானது, பிருஷ்டபாகத்திலிருந்து அதர்ம தேவதையானது உண்டானது அப்படின்னு சொல்கிறார். பெயர்பட்ட பிரம்மதேவனுடைய மனசுலேருந்து தான் காமமானது உண்டானது. அவருடைய பூர்வத்துக்கு நடுப்பிலேருந்து தான் கோபமானது உண்டாகிறது. கீழ் உதட்டிலேருந்து லோபம், அந்த பிரம்மதேவனுடைய வாக்கிலிருந்து அந்த வார்த்தைகள் உண்டாகிறது. சாட்சாத் பிரம்மதேவனுடைய வாக்கிலேருந்தே வார்த்தைகள் எல்லாம் உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட பிரம்மதேவனுடைய யோனியிலிருந்து சமுத்திரங்கள் உண்டானது. அபானம் வழியாக நிருத்தி அப்படின்ற ஒரு தேவதை உண்டானது அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரம்மதேவனுடைய நிழல்லேருந்து நம்ம கபிலவாசுதேவனுடைய பிதாவாக இருக்கக்கூடிய கர்தம பிரஜாபதி அவர் உண்டானார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அவர் தான் கேட்டாரோனோ விதுரர் கேள்வி கேட்கும்போது, மனசனால் எதெல்லாம் உண்டானது, சரீரத்தினால எதெல்லாம் உண்டானதுன்னு கேட்டாரோனோ. அப்படி மனசனால் உண்டானதும் சரீரத்தினால இதெல்லாம் உண்டு பண்ணார் அப்படின்னு மைத்ரேயர் சொல்கிறார். அப்பேற்பட்ட ஜெகத் பிதாவாக இருக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவனுடைய வாக்கிலிருந்து தான் வேதங்கள் உண்டாச்சு அப்படின்னு உடனே, வேதங்கள் உண்டாச்சுன்னா வேதங்கள் எத்தனை விதம் எல்லாம் தெரியும் விதுரருக்கு, ஆனாலும் கேட்குறாராம் எத்தனை விதம் அவைகள் என்ன அப்படின்னு உடனே மைத்ரேயர் சொல்கிறார், ரிக்யஜுஸ் சாம அதர்வண வேதம்னு 4 விதமான வேதங்கள், அவைகள் பிரம்மதேவனுடைய வாக்கிலேருந்து உண்டானது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல இருக்கிற 4 வேதங்கள் இருக்குன்னு லோக பிரசித்தம் எல்லோருக்குமே தெரியும். இன்னொரு 4 வேதங்கள் உண்டாக்குறாராம் பிரம்மதேவர். அவைகள் என்னன்னா தனுர்வேதம், ஆயுர்வேதம், காந்தர்வ வேதம், ஸ்தாபத்தியம் அப்படின்னு உண்டாக்குறார். ஸ்தாபத்தியம்னா என்னென்னா இந்த இன்ஜினியரிங் இருக்கே, சிவில் இன்ஜினியரிங், அதை சொல்கிறாராம். அந்த உலகத்தெல்லாம் எப்படி கட்டணுன்றது, இந்த மாதிரி அது சொல்லக்கூடியதுக்கு ஸ்தாபத்திய வேதம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி 4 விதமான திரும்ப 4 விதமான வேதங்களை உண்டாக்கினார். மொத்தம் 8 வேதங்களை உண்டாக்கினார் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்படுறது.
இப்படி பிரம்மா சிருஷ்டிச்சதுக்கப்புறம் யாகங்களை சிருஷ்டி பண்ணுறாராம். முக்கியமான யாகங்கள் அக்னிஷ்டோமம், ஆப்தோர்யாமம், வாஜபேயம் முதலிய முக்கியமான யாகங்களை சிருஷ்டி பண்ணுறார். கூடவே இதிகாச புராணங்களையும் சிருஷ்டி பண்ணுறாராம். அவைகளும் பார்த்தா எப்படி 4 வேதங்கள் இருக்கோ, இது 5வது வேதமாக இவைகளையும் சிருஷ்டி பண்ணார். இதுவும் வேதத்துக்கு சமானம் அப்படின்றது போல இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி வைக்கிறார் பிரம்மா. அப்புறம் இந்த தர்ம தேவதைக்கு 4 கால்கள் இருக்குன்னு இந்த பிரதம ஸ்கந்தத்துலேயும் சொல்கிறேன். சத்தியம், தானஸ்தபஸ், சௌச்சம்னு இதை 4 கால்களை உண்டாக்கினார். அதில் தர்மதேவதை இருப்பது போல பண்ணினார். அப்புறம் இந்த வர்ணாசிரம தர்மம் இருக்கே, பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு இதை உண்டாக்கினார். இதுக்குள்ளேயே எப்படி இருக்கணும் 3 விதமாக இருக்குது பிரம்மச்சரியம். அப்புறம் கிரகஸ்தன்னா எப்படி இருக்கணும்னு அதை கொஞ்சம் விராவரியாக சொல்கிறார். முதல்ல இருக்கக்கூடிய பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே 3 விதமானது அனுஷ்டானம் பண்ணணுமா. முதல்ல என்னென்னா சாவித்திரம்னு பேர். இந்த காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதின்னு இந்த காயத்ரிக்கு 3 விதமான பேர். கார்த்தால ஜபம் பண்ணும்போது அதுக்கு காயத்ரின்னு பேர், மாத்தியானிக காலத்தில் சாவித்ரின்னு பேர், சாயங்காலத்தில் அதுக்கு சரஸ்வதின்னு பேர். சாவித்ரின்னு எல்லா இடத்துலையும் ஏன் சாவித்ரின்னு சொல்கிறான்னா, உபநயனம் பண்ணிட்டு முதல்ல ஜபிக்கக்கூடிய காயத்ரிக்கு சாவித்ரின்னு பேர். அதனால தான் அதை சாவித்ரின்னு சொல்லுவாள். அந்த காயத்ரி மந்திரத்தை ஸ்ரத்தையாக ஜபிச்சுட்டு வரணும். அதுக்கு சாவித்திரம்னு பேர். அடுத்தது பிராஜாபத்தியம்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, உபநயனம் பண்ணிட்டு 1 வருஷ காலம் நியமம்னா நியமம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பிராமம்னு சொல்கிறார். பிராமம்னா என்னென்னா வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணணும். இது ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள்ள நியமங்கள். அடுத்தது கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள நியமத்தை சொல்கிறார். இதில் முதல்ல சொல்லும்போது சம்பாத்தியத்தை தான் பெயினாக வச்சுன்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது கிரகஸ்தாசிரமனுக்கு யாஜனம்னு எப்படின்னா, யாகம் பண்ணி வச்சு அதுலேருந்து வரக்கூடிய சம்பாத்தியம் பரம பவித்திரமானது. அடுத்தது ஷாலீனஹான்னு யார்ட்டையும் போய் எதுவும் கேட்காம அதுவாக வருதே அதை வச்சுன்னு சந்தோஷப்படுறதுன்ற ஒரு விற்த்தியை சொல்கிறார். சிலோஞ்ச விற்த்தின்னு இப்போ இந்த உஞ்சவர்த்தின்னு சொல்கிறாள். இப்போ லௌகிகமாக நடக்கிற உஞ்சவர்த்தி பஜன சம்பிரதாயத்தில் பாகவதெல்லாம் பாடிண்டே அந்த அக்ஷதையை வாங்கிக்கிறது. ஆனால் உஞ்சவர்த்தின்னா, சிலோஞ்சவர்த்தின்னா என்னென்னா, அந்த நெல்லெல்லாம் கிராமத்தில் படைக்கும்போது அங்கங்கே சதறி இருக்கும். அதை பகவன் நாமம் சொல்லிண்டோ வேதம் சொல்லிண்டோ அதுலேருந்து எடுத்து அதை அப்புறம் சுத்தி பண்ணி அதுலேருந்து அரிசி வர வச்சு அப்புறம் அதை பொங்கி வச்சு யாருக்கும் சிரமம் இல்லாத சாப்பிடக்கூடிய இந்த விற்த்திக்கு சிலோஞ்ச விற்த்தின்னு பேர். இந்த 3 விற்த்திகள் தான் பரம பவித்திரமானது ஒரு கிரகஸ்தனுக்குன்னு சொல்கிறார். அடுத்தது வானப்பிரஸ்த தர்மம் சொல்லும்போது, நீ அங்கே போய் தங்கின்னு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது பாட்டுக்கு பழுத்து மரங்கள்லேருந்து பழங்கள் கீழே விழுமா. அப்படி விழுந்த பழத்தை ஒண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு ஜீவனாதாரத்தோடு இருப்போதும் அப்படின்றார். அடுத்தது சர்வஸ்வம் பகவதர்ப்பணம் அப்படின்றதுக்குள்ளே சந்நியாசம். இந்த மாதிரி 4 வர்ணாசிரமத்தை உண்டு பண்ணினார் அப்படின்றத சொல்கிறார். அடுத்ததாக நம்ம சந்தியாவந்தனத்தில் சொல்கிறோமே, இந்த பூராதின்னு சொல்லிட்டு சப்த வியாகிருதி நாம்னு அதில் சொல்லும்போது காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜகத்யா, சந்தாம்சின்னு இந்த 7 சொல்கிறோமே, இந்த 7 எங்கெங்கேருந்து உண்டானது அப்படின்னு சொல்கிறார். பிரம்மாவனுடைய ரோமங்களிலிருந்து உஷ்ணிக் என்ற சந்தஸ் உண்டாச்சு. அவருடைய தோலிலிருந்து காயத்ரி என்ற சந்தஸ் உண்டாச்சு. பிரம்மாவனுடைய மாம்சத்திலேருந்து திருஷ்டுப்பு, நாடியிலேருந்து அனுஷ்டுப்பு அப்படின்ற சந்தஸ் உண்டாச்சுன்னு சொல்கிறார். அஸ்தியிலேருந்து ஜகதி அப்படின்ற சந்தஸ் உண்டாச்சு. மஜ்ஜையிலேருந்து பங்கி அப்படின்ற சந்தஸ் உண்டாச்சு. பிராணிலேருந்து இந்த பிருகதி அப்படின்ற சந்தஸ் உண்டாச்சு அப்படின்னு இவைகள் 7 உண்டானதை பற்றி சொல்கிறார். இப்படி அந்த பிரம்மதேவர் தான் இந்த அக்ஷரங்கள்லாம் உண்டாக்குறாராம். இந்த அக்ஷரங்கள்லாம் உண்டாக்கி அதுக்கப்புறம் இந்த அகாரத்துலேருந்து எது இருக்கே அது அந்த ஸ்வரங்கள் போல் இருக்குமே அவைகளையும் உண்டாக்கி அப்புறம் இப்படி விளையாட்டாக இப்படி பேசும்போது சங்கீதத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சப்த ஸ்வரங்களை உண்டாக்கினார் அப்படின்றது இப்படி எல்லாத்தையும் உண்டாக்கினார்னு சொல்லிட்டு வர்றார். இவ்வாறு பிரம்மா இத்தனையும் சிருஷ்டி பண்ணிவிட்டு மேலே எல்லோரும் ஜெகத் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் அவள் கையில் கொடுத்துட்டா. இதுதான் சொன்னார். இன்னும் வெறும் கை முழம் போடாது, எல்லோரும் தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒன்றும் அதனால் எல்லோரும் என்ன பண்ணிட்டான்னா, அவரவர்கள் தபஸ் பண்ண போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிருஷ்டியை பண்ணிட்டு இருக்கா. பிரம்மதேவருக்கு இந்த ஸ்பீடு பற்ற மாட்டேங்கிறதான். என்னடா அதையும் அவன் தபஸுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரும் உட்காந்துன்னு பண்ணுறது ஜெகத்து விருத்தி அடைய மாட்டேங்கிறதே அப்படின்றதுக்காக இப்படி ஒரு சங்கல்பம் மாத்திரத்தில் தன் சரீரத்திலேருந்து ஒரு தம்பதிகளே உண்டாக்குறார். நீங்கள் ஒரே சமயத்தில் பிறந்தாலும் நீங்கள் அண்ணா தங்க கிடையாது, நீங்கள் தம்பதிகள். அவர்கள் யாருன்னா அவள் தான் முதல்ல வந்த மனுஷர்களாக இருக்கக்கூடிய ஸ்வயம்புவ மனு சதரூபா அப்படின்னு பேர். இந்த மனுன்றது பட்டப்பேர், அது மாறிண்டே இருக்கும். ஸ்வயம்புவ மனு, ஸ்வாரோச்சிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, வைவஸ்வத மனுன்றது இந்த மனுன்றது சர்நேம் மாதிரி.
அந்த முதல்ல வந்த அந்த மனுவுக்கு பேர் ஸ்வயம்புவன்னு பேர். ஸ்வயம்புலேருந்து உண்டானதுனால ஸ்வயம்புவன்னு பேர். அந்த ஸ்வயம்புவ மனுவையும் சதரூபையும் உண்டாக்குறார். உண்டாக்கி நீங்கள் மேலே ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்ன உடனே அவர்கள் மேலே ஜெகத் சிருஷ்டியை பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இப்போ தான் வந்து ஆரம்பித்தா இந்த ஸ்திரீ புருஷர்கள் சேர்ந்து ஜெகத் சிருஷ்டி பண்ணுறது அப்படின்றது இப்போலேருந்து ஆரம்பிக்கிறது. அவர்களுக்கு எப்படி வேதம் சொன்னது போல திரிவத்சமே திரிவத்சாச்சமேன்னு சொன்னது போல அவர்களுக்கு 3 பெண்கள், ஆகூதி, தேவகூதி, பிரசூதி அப்படின்னு 3 பெண்கள், பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு 2 புத்திரர்கள். அந்த ஆகூதிக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனையும் தான் ஸ்வீகாரம் எடுத்துட்டு எப்படி வேதத்தை சொன்னது போல 3 பெண்கள் 3 பையன்களோட அவர் மேலே ஜெகத் சிருஷ்டியை உண்டாக்குறார். என்ன ஆச்சரியம்னா இவர் மொத்தமே 6 சந்ததிகளை தான் உண்டாக்குறார். இவர்களுடைய குழந்தைகள் தான் இந்த ஜெகத்து முழுக்க வியாபிச்சிருக்கா. இந்த குழந்தைகள் தான் மனுஷர்களாகவும் ஜந்துக்களாகவும் ஜலஜந்துக்களாகவும் பூச்சிகளாகவும் இப்படின்றது வியாபிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணார். வேறு எல்லோரும் குறைந்து இந்த 12வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத்வாதசோऽध्यायः மைத்ரேய உவாச இதி தே வர்ணிதः க்ஷத்தः காலாख्यः பரமாத்மனः மகிமா வேதகர்ப்போऽथ யதாஸ்த்ராக்ஷீன்னிபோத மே சசர்ஜாக்ரே அந்ததாமிஸ்ரம் அசதாமிஸ்ரமாதிக்ருத் மகாமோகம் ச மோகம் ச தமஸ்சாஜ்ஞானவృత్తயः திருஷ்ட்வா பாபீயசீம் சிருஷ்டிம் நாத்மானம் பஹ்வமன்யதா பகவத்யானபூதேன மனசான்யாம் ததோ அஸ்ருஜத் சனகம் ச சனந்தனம் ச சனாதனம் அச ஆத்மபூः சனத்குமாரம் ச முனீன் நிஷ்க்ரியான் ஊர்த்வரேதசः தான் பபாஷே ஸ்வபூः புத்ரான் பிரஜாஸ்ருஜத புத்ரகாः தன்னைச்சத் மோக்ஷதர்மாணः வாசுதேவபராயணாः சோவத்யாதः சுதைரேவம் பிரத்யாக்யாதானுசாசனைः क्रोधं दुर्विषहं जातं नियन्तुम् उपचक्रमे धिया निगृह्यमाणोऽपि भ्रुवोर्मध्यात् प्रजापतेः सद्यो अजायत तन्मन्युः कुमारो नीललोहितः स वै रुरोद देवानां पूर्वजो भगवान् भवः नामानि कुरु मे धातः स्थानानि च जगद्गुरो इति तस्य वचः पाद्मः भगवान् परिपालयन् अभ्यदात् भद्रया वाचा मारोदीः तत्करोमि ते यदरोदीः सुरश्रेष्ठा सोद्वेग इव बालकः ततस्त्वाम् अभिधास्यन्ति नाम्ना रुद्र इति प्रजाः हृत् इन्द्रियाणि असुः व्योम वायुरग्निः जलं मही सूर्यश्चन्द्रः तपश्चैव स्थानान्यग्रे कृतानि मे मन्युर्मनुः महिनसः
महान् शिवऋतध्वजः उग्ररेता भवः कालः वामदेवो धृतव्रतः धीर्वृत्तिः उशना उमा च नियुत्सर्पिः इलाम्बिका इरावती सुधा दीक्षा रुद्राण्यो रुद्रते स्त्रियः गृहाणैतानि नामानि स्थानानि च सयोषणः येभिस्सृज प्रजा बह्वीः प्रजानामसि यत्पतिः इत्यादिष्टः स गुरुणा भगवान् नीललोहितः सत्त्वाकृतिस्वभावेन ससर्ज आत्मसमाः प्रजाः रुद्राणां रुद्रसृष्टानां समन्तात् ग्रसतां जगत् निशम्य असंख्यशो योथान् प्रजापतिरशङ्कता अलं प्रजाभिः सृष्टाभिः ईदृशीभिः सुरोत्तमा मया सह दहन्तीभिः दिशः चक्षुर्भिः उल्बनैः तप आतिष्ठ भद्रं ते सर्वभूतसुखावहम् तपसैवं यथा पूर्वं स्रष्टा विश्वमिदं भवान् तपसैव परं ज्योतिः भगवन्तम् अधोक्षजम् सर्वभूतगुहावासम् अञ्जसा विन्दते पुमान् मैत्रेय उवाच एवम् आत्मभुवादिष्टः परिक्रम्य गिरां पतिं बाढमिति अमुमामन्त्र्य विवेश तपसेवनम् अथाविध्यायतः सर्गं दशपुत्राः प्रजज्ञिरे भगवच्छक्तियुक्तस्य लोकसन्तानहेतवः मरीचिः अत्रि अंगिरसौ पुलस्त्यः पुलहः क्रतुः भृगुः वसिष्ठो दक्षश्च दशमः तत्र नारदः उत्सङ्गात् नारदो जज्ञे दक्षः अंगुष्ठात् स्वयंभुवः प्राणात् वसिष्ठः संजातः भृगुः त्वचि करात् क्रतुः पुलहः नाभितो जज्ञे पुलस्त्यः कर्णयोः ऋषिः अंगिरामुखतो अक्ष्णोः अत्रिः मरीचिः मनसो अभवत् धर्मः स्तनात् दक्षिणतः यत्र नारायणः स्वयम् अधर्मः पृष्ठतो यस्मात् मृत्युर्लोकभयङ्करः हृदि कामो भ्रुवः क्रोधः लोभश्चादरदच्छदात् आस्यात् वाक् सिन्धवो मेढ्रात् निरृतिः पायोः अघाश्रयः छायायाः कर्दमो जज्ञे देवहूत्याः पतिः प्रभुः मनसो देहतश्चेदं जज्ञे विश्वकृतो जगत् वाचं दुहितरं तन्वीं
स्वयंभूः हरतीं मनः अकामां चकमे क्षत्तः सकाम इति न श्रुतं तमधर्मे कृतमतिं विलोक्य पितरं सुताः मरीचिमुख्या मुनयः विश्रम्भात् प्रत्यबोधयन् नैतत्पूर्वैः कृतं त्वद्ये न करिष्यन्ति चापरे यत्त्वं दुहितरं गच्छेः अनिगृह्य अङ्गजं प्रभुः तेजीयसाम् अपि ह्येतत् न सुश्लोक्यं जगद्गुरो यद्वृत्तम् अनुतिष्ठन् वै लोकः क्षेमाय कल्पते तस्मै नमो भगवते य इदं स्वेन रोचिषा आत्मस्थं व्यञ्जयामास सधर्मं पातुमर्हति स इत्थं गृह्णतः पुत्रान् पुरो दृष्ट्वा प्रजापतीन् प्रजापतिपतिस्तन्वं तत्याज व्रीडितस्तदा तां दिशो जगृहुः घोरां नीहारं यद्विदुस्तमः कदाचित् ध्यायतः स्रष्टुः वेदा आसन् चतुर्मुखात् कथं स्रक्ष्याम्यहं लोकान् समवेतान् यथा पुरा चातुर्होत्रं कर्मतन्त्रम् उपवेदनयैः सह धर्मस्य पादाः चत्वारः तथैव आश्रमवृत्तयः विदुर उवाच स वै विश्वसृजाम् ईशः वेदादीन् मुखतो असृजत् यद्यत् येनासृजद्देवः तन्मे ब्रूहि तपोधना मैत्रेय उवाच ऋग्यजुः सामथर्वाख्यान् वेदान् पूर्वादिभिर्मुखैः शस्त्रमिज्यां स्तुतिस्तोमं प्रायश्चित्तं व्यधात्क्रमात् आयुर्वेदं धनुर्वेदं गान्धर्वं वेदमात्मनः स्थापत्यं चासृजत् वेदं क्रमात् पूर्वादिभिर्मुखैः इतिहासपुराणानि पञ्चमं वेदमीश्वरः सर्वेभ्य एव वक्त्रेभ्यः ससृजे सर्वदर्शनः षोडशी उक्तौ पूर्ववक्त्रात् पुरीष्यग्निष्टुतावथ आप्तोर्यामः अतिरात्रौ च वाजपेयं सगोसवं विद्यादानं तपःसत्यं धर्मस्येति पदानि च आश्रमांश्च यथासङ्ख्यम् असृजत् सहवृत्तिभिः सावित्रं प्राजापत्यं च ब्राह्मं चात बृहत्तथा वार्तासञ्चयशालीनः शिलोञ्च इति वै गृहे वैखानसा वालखिल्याः औदुम्बराः फेनपावने न्यासे कुटीचकः
पूर्वं बह्वोदः हंसनिष्क्रियौ आन्वीक्षिकी त्रयीवार्ता दण्डनीतिः तथैव च एवं व्याहृतयश्चासन् प्रणवो ह्यस्य दह्रतः तस्योष्णिगासीत् लोमभ्यः गायत्री च त्वचो विभोः तृष्टुं मासात् स्नुतो अनुष्टुप् जगत्यत्स्नः प्रजापतेः मज्जायाः पङ्क्तिरुत्पन्ना बृहती प्राणतोऽभवत् स्पर्शः तस्याभवज्जीवः स्वरो देह उदाहृतः ऊष्मानम् इन्द्रियाण्याहुः अन्तःस्था बलमात्मनः स्वराः सप्तविहारेण भवन्ति स्म प्रजापतेः शब्दब्रह्मात्मनः तस्य व्यक्ताव्यक्तात्मनः परः ब्रह्मावभाति विततो नानाशक्ति उपबृंहितः ततो पराम् उपादाय ससर्गाय मनो दधे ऋषीणां भूरिवीर्याणाम् अपि सर्गम् अविस्तृतं ज्ञात्वा तत् हृदये भूयः चिन्तयामास कौरव अहो अद्भुतमेतन्मे व्यापृतस्यापि नित्यदा न ह्येधन्ते प्रजानूनं दैवमत्र विघातकम् एवं युक्तकृतस्तस्य दैवं चावेक्षतः तदा कस्य रूपम् अभूत् द्वेधा यत्कायम् अभिचक्षते ताभ्यां रूप विभागाभ्यां मिथुनं समपद्यत यस्तु तत्र पुमान् सोऽभूत् मनुस्वायम्भुवः स्वराट् स्त्रिया आसीत् शतरूपाख्या महिष्यस्य महात्मनः तदा मिथुनधर्मेण प्रजाह्येधां बभूविरे स चापि शतरूपायां पञ्चापत्यानि अजीजनत् प्रियव्रतोत्तानपादौ तिस्रः कन्याश्च भारत आकूतिः देवहूतिश्च प्रसूतिरिति सत्तमा आकूतिं रुचये प्रादात् कर्दमाय तु मध्यमाम् दक्षाय अदात् प्रसूतिं च यत आपूरितं जगत् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे द्वादशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।